சீமான் இன்றைக்கு நேற்றைக்கு பெரியார விமர்சிக்கல, பல இடங்கள்ல தொடர்ச்சியாக விமர்சிச்சார். பெரியார் இஸ்லாமியர்களுக்கு விரோதி, தலித்துகளுக்கு விரோதி, பெரியார் சாதி பாசத்தில் இதை செய்தார், பெரியார் சொத்துக்காக திருமணம் செய்தார்னு எண்ணற்ற விஷயங்களை பேசியிருக்கார். அப்போதெல்லாம் நான் என்ன நினைச்சுக்குவேன்னா, தனிப்பட்ட ரீதியில் நம்ம தான் பிரஷராகி கத்திட்டு இருக்கோம், மற்ற எல்லாமே மயான அமைதியா இருக்குன்னு நினைச்ச காலங்கள் உண்டு. இன்னைக்கு எனக்கு முன்னாடி அமைதியா இருந்தவங்க எல்லாம் கொந்தளிக்கிறத கண்டா மகிழ்ச்சியா தான் இருக்கு. காரணம், அவர் கை வைத்த விடயம் பெரியார் சொல்லாதது ஒன்றை, அதுவும் ஒரு பெண் விடயத்தில் பெரியாரை இணைத்து பெரியார் சொந்த தாயோட உறவுகளை சொன்னார், தங்கையோட உறவுகளை சொன்னாருங்கிற இந்த வார்த்தையானது எல்லாத்தையும் ட்ரிகர் பண்ணிருச்சு. இந்த வார்த்தையை பேசிய சீமானுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனி தனிப்பட்ட மனோஜனுடைய வேலை கிடையாது சீமானை வீழ்த்த வேண்டிய வேலை, தனிப்பட்ட புரூட்டஸனுடைய வேலை கிடையாது. ஒட்டுமொத்த பெரியாரிஸ்டுகளும் விழித்து கொண்டார்கள் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்காக சீமான் மீது பச்சாதாவெல்லாம் காட்ட முடியாது. சீமான் மீதான இந்த தாக்குதல் என்பது குறைவுங்கிறேன். அதை தாண்டி அயோக்கிய வேலைகளை இன்றைக்கு வரைக்கும் செஞ்சிருக்காரு. நீங்க சொல்றீங்க இதெல்லாம் பண்ணாருங்க, போட்டு தாக்குறீங்க, வீடு முற்றுகை பண்றீங்கன்ட்டு. இன்னைக்கு பிரஸ் மீட் கொடுத்துருக்காருல்ல அந்த கல்லு போராட்டம் ஒட்டி, அதுலயும் பெரியாரை பத்தி பேசியிருக்காரு. ஆக சீமானுக்கு இதெல்லாம் குறைவுன்னு தான் நான் சொல்ல வர்றேன். ஆனா இதாச்சும் நடக்குது அப்படின்னு நம்ம சந்தோஷப்படக்கூடிய புள்ளியில் தான் இருக்குமே ஒழிய, இவ்வளவு போட்டு அடிக்க வேண்டாப்பான்னு பரிதாபப்படக்கூடிய இடத்தில் சீமான் இல்லை அப்படிங்கறதா உண்மை.